அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் முத்துராஜன். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை துறையின் தலைவராக இருக்கிறேன். ஐ எம் ஹெட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் இன் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல வருவது செயற்கை சுவாசம் பொருத்துதல் பற்றி, அதாவது வெண்டிலேட்டர் சப்போர்ட் எப்போ தேவைப்படும், எப்போ அவசியம், அது தேவையா இல்லையா எல்லாருக்கும், ஐசியூவில் அட்மிட் ஆகிறவங்களுக்கு அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இன்றைக்கி பேசுகிறோம். யூஸ்வலாக இந்த செயற்கை சுவாசம் பொருத்துதல் அப்படிங்கிறது எப்போ தேவைப்படும்னா, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் அடிக்குவேட்டாக அவங்க உடம்புக்கு லங்ஸால் எடுத்துக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தேவைப்படும். அல்லது கார்பன் டை ஆக்சைடை சரியான முறையில் உடம்பால் அல்லது லங்ஸால் வெளியே செலுத்த முடியலை, வெளியே அனுப்ப முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட், அதாவது செயற்கை சுவாசம் செலுத்துதல் பற்றி நமக்கு அவசியப்படும். ஆகையால் இதை அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெஷின் வெண்டிலேட்டருங்கிறது. அதை யூஸ் பண்ணி நம்ம 2 வகையான வெண்டிலேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பண்ணலாம். ஒரு ப்ராட் பேஸாக சொல்கிறேன். ஒன்று நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன். அதாவது நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அதை உள்ள ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மட்டும் வச்சு அது மூலமாக நம்மளோட ஒரு பேஷண்ட்டோட ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணுறது. அது நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன். இன்னொரு மெத்தடு இன்வேசிவ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாக ஒரு எண்டோட்ரிக்கல் டியூப்னு சொல்லுவாங்க. அது ஒரு செயற்கை சுவாசத்தை முழுமையாக ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அது தேவைப்படும். அதை நம்ம வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ டைரெக்டாக லங்ஸ்குள்ளே செலுத்தி டைரெக்டாக வெண்டிலேட்டர் மூலமாக நம்ம அவரோட ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட்டை சப்போர்ட் பண்ணுறது. இது இன்வேசிவ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. இந்த நான் இன்வேசிவ் வெண்டிலேஷன் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்களுக்கு தேவைப்படும். ஐசியூ பொறுத்தவரையில் அவங்க ஓரளவு சீக்கிரமாகவே அந்த நோய்வாய்ப்பட்டு அதுக்கான அறிகுறிகள் ஒழுங்காக அவங்களால மூச்சிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எந்த இதில் அட்மிட் ஆகிறாங்களோ அவங்களோட ஆக்சிஜன் லெவல்ஸை பொறுத்து நம்ம இந்த நான் இன்வேசிவ் வெண்டிலேஷனை நம்ம முடிவு பண்ணுவோம். இந்த நான் இன்வேசிவ் வெண்டிலேஷனுங்கிறது ஜஸ்ட் ஒரு மாஸ்க் தான். பட் ஆனால் மெஷின் மூலமாக அவங்களோட இருக்கிற ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட், அதாவது அவங்களோட சுவாசத்தை நம்ம ஓரளவுக்கு அதை வச்சு சப்போர்ட் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறது. மெஜாரிட்டி ஆஃப் தி மக்களுக்கு இதுதான் தேவைப்படும். யூஸ்வலாக நம்ம லங்ஸ் எப்போ மோசமாகும் அப்படின்னா, மோஸ்ட் காமன் காஸ் அதாவது முக்கியமான ரீசன்ஸில் முக்கியமானது என்னென்னா இன்ஃபெக்ஷன். இதை ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன்லேருந்து நிமோனியா வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இதில் சிவியர் நிமோனியான்னு இருக்குது, மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு அது பிரிவுபடுத்துவோம். அதில் எல்லா நிமோனியாவுக்கும் நமக்கு செயற்கை சுவாசம் தேவைப்படாது. ஒரு சில க்ரைட்டீரியா, அதாவது ஆக்சிஜன் லெவல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல்ஸை விட கம்மியாகும் போது அது நமக்கு தேவைப்படும். இதில் நிமோனியா இதை தவிர வேறு எதெல்லாம் இன்வால்வ் ஆகலாம். நமக்கு செயற்கை சுவாசம் எப்போல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, லங்ஸை சுற்றி நீர் கோர்த்துக்கிறது. நீர் கோர்க்க அது பல்மரி எடிமான்னு சொல்லுவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு கார்டியாக் ஃபெயிலியர் சிச்சுவேஷன்லேயோ, இல்லை வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, வேல்வு பிரச்சனையிலையோ, இல்லை கிட்னி ஏதாவது பிரச்சனை ஆகும் போதோ, கிட்னி சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகாத பட்சத்தில் லங்ஸை சுற்றி நீர் கோர்த்துக்கினா வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி நீர் கோர்க்கும் போதும் நமக்கு ஆக்சிஜன் லெவல்ஸு, அதாவது ஒழுங்காக ரெஸ்பிரேட்டரி எஃபர்ட் பேஷண்டால் எடுக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்லேயும் நமக்கு இந்த வெண்டிலேட்டர் ஹெல்ப் பண்ணும். இது வெண்டிலேட்டருங்கிறது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் தான். இது டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம். எப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுதோ, அதே மாதிரி லங் ஃபெயிலியர் ஆகும்போது இதுக்கு தேவைப்படும். லங் ஃபெயிலியருங்கிறது என்னென்னா, ஆக்சிஜனோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ நம்ம உடம்பு அதுக்கேற்றவாறு ஃபங்க்ஷன் ஆகாத பட்சத்தில் இது லங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெண்டிலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நான் இது முன்னாடி சொன்னது தான். அதில் நான் இன்வேசிவ் வெண்டிலேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் இது மெஜாரிட்டி ஆஃப் தி இதுக்கு வெறும் மாஸ்க் மட்டும் வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். மற்ற இதர ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது கிராஜுவலாக லங்கோட கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், லங்கோட ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அது கூட இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்டும் சேர்த்து கொடுக்கும்போது இம்ப்ரூவ் ஆகும்.
ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர வர நம்ம அதுக்கப்புறம் இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன்லேருந்து கிராஜுவலாக வெளியே எடுத்து வெறும் மாஸ்கோ இல்லை வெறும் சாதாரண ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் அவங்க நார்மல் சுவாசத்துக்கு வரும்போது நம்ம எந்த சப்போர்ட் இல்லாமல் வெளியே எடுத்துடலாம். இது நான் இன்வேசிவ் வென்டிலேஷன். இன்வேசிவ் வென்டிலேஷனுங்கிறது வந்து அது இன்னும் வந்து தீவிர சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது லங்ஸால் இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் வெறுமனே மாஸ்க் வச்சுமே அவங்களால அடிக்குவேட்டாக அவங்களால அந்த ஆக்சிஜன் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம டைரெக்டாகவே டியூபை லங்ஸ்குள்ளே கொடுத்து அது மூலமாக ஒரு ப்ரெஷரில் நம்ம வென்டிலேட் பண்ணுறது. அதில் நிறைய மோட்ஸ் இருக்குது அந்த வென்டிலேட்டரில். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும், ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறுபடும், ஒவ்வொருத்தரோட லங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும், ஆண் பெண் இருவருக்கும் ஏற்ற மாதிரியும் வேறுபடும். அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது வந்து டைனமிக்காக நம்ம பார்த்து ஐசியூவில் பக்கத்துலேருந்து கேர் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்வேசிவ் வென்டிலேஷன். இதுவும் வந்து எப்படின்னா நிறைய பேர் மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, வென்டிலேட்டர் போயாச்சுனாலே இந்த இன்வேசிவ் வென்டிலேஷனை குறிப்பாக சொல்கிறோம். அதில் வந்து என்னென்னா உள்ளே போயாச்சுன்னா அவங்க பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நோயின் தன்மையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு சில நோய் வந்து ரிவர்சபிளாக இருக்கும். அது இன்வேசிவ் வென்டிலேஷன் மூலமாகவே நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் ஆகி நல்ல முறையில் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஐசியூவில் இது வந்து காமன் ப்ரொசீஜர். எவ்ரிடே ஏகப்பட்ட பேர் வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயற்கை சுவாசத்தை வந்து நம்ம இன்வேசிவ் மோட்லேயும் நான் இன்வேசிவ் மோட்லேயும் கொடுத்து சரி பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ யாரும் வந்து இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் கேர் வந்து இது ஒரு மெத்தட். ஸோ இதை கொடுக்கும்போது ஒரு சில பேர் வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டிபெண்டிங் ஆன் தி இதுதான் அவங்களோட நோயின் தன்மையும் லங்ஸோட கெப்பாசிட்டி ப்ளஸ் இதர ஆர்கன்ஸ் எல்லாமே எப்படி வேலை செய்யுது அதை பொறுத்து தான். ஸோ இப்படி தான் வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம கொடுக்கறது ஐசியூவில். ஸோ இதில் மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் ப்ராப்பராக வந்து அடிக்குவேட்டாக வென்டிலேட்டர் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறேன்னா, வென்டிலேட்டர் சப்போர்ட்டுங்கிறது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இன் ஐசியூ. இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். இதை பற்றி எல்லா விதமான விவரங்களையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இது பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அது நோயின் தன்மைக்கு தான் நம்ம பயப்படணுமே ஒழிய இது ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் வென்டிலேட்டர் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன், என்ன, எதுக்கு, எத்தனை நாள் தேவைப்படும், எப்படி இதை வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைரெக்டாக டாக்டர்ஸை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். இது நுரையீரலுக்கு வந்து டைரெக்டாக சப்போர்ட் கொடுத்தாலும் இது மற்ற ஆர்கனையும் சேர்த்தே சப்போர்ட் பண்ணும், இன்க்ளூடிங் இருதயத்துக்கு வந்து இது மேஜர் சப்போர்ட் இது வென்டிலேட்டருங்கிறது. ஸோ அதனால் வென்டிலேட்டர் சப்போர்ட்டை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றி எந்தவித பயம் இருந்தாலும் நீங்கள் கன்சர்ன்டு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு விளக்கம் கேட்டாலே உங்களுக்கு தெளிவாயிரும். நன்றி, வணக்கம்.